ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நாம் நிலாவோட அண்ணி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வீடு என்ன இப்படி இருக்குது, இப்படியாப்பட்ட வீட்டில் தான் நீ வாழ்றியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த வீட்டில் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலை. அப்படி இருக்கும்போது நிலாவை பார்த்து, நீ தயவு செஞ்சு நீ இங்கே இருக்காத, நான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு சொல்கிறேன், நீ அங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது நிலாவோ சோழனையும் பல்லவனையும் பார்க்குறாங்க. இவங்கள மீறி நான் எப்படி அங்கே போக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நைட்டு தூங்கும்போது கூட அவங்களுக்கு அதே யோசனை தான். நான் தனியாக போனால் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எங்கேயுமே போகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே பல்லவனோ, நாம தான் அண்ணியை இங்கே இருங்க இருங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அன்னிக்கு எந்த வசதியுமே நம்ம செஞ்சு கொடுக்கலையே, அவங்களுக்குன்னு ஒரு தனி பாத்ரூம் கூட இல்லை, நாம் ஏன் அவங்கள இங்கே இருங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எதையுமே அமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எண்ணம் பல்லவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேரன், பாண்டியன், சோழன் 3 பேருக்குமே தோணதான் செய்யுது. பேசாமல் அவங்க கிளம்பும்போது போங்கன்னு சொல்லி விட்டுருக்கணும், அப்படின்னா தான் அவங்க அங்கேயாவது சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நீட்டான இடத்துலையாவது இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன், பாண்டியன் எல்லாருமே புலம்புறாங்க. இதை கேட்டதுமே சேரன், சரிடா, நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், நீங்கள் இப்போதைக்கு தூங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே நம்ம சோழன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல பேசாமல் பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. இதை சேரன் அண்ணா கிட்ட சொன்னதுமே, சரிடா, நீ எங்கே கட்டணும்னு மட்டும் சொல்லு, அண்ணே நான் பார்த்துக்கிறேன், வீட்டையுமே கொஞ்சம் சரி பண்ணுவோம், அப்போ தான் நிலாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க ஒருத்தங்க வாழ்கிறதுக்காக இவங்க எல்லாருமே யோசித்து மெனக்கெட்டு பாத்ரூம் கட்ட போகிறாங்க. நிலா இவங்களோட நல்ல குணத்துக்காக மட்டும்தான் அவங்க இங்கேருந்து இன்னும் கிளம்பாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர, சோழர், பாண்டியன் எல்லாருமே நடந்துக்கிடுதாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க, அங்கே நம்ம கார்த்திகா தான் ரொம்பவே பாவம். அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியலை. எப்படி நம்ம சேரன் மாமாவை போய் பார்த்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு தான் அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே, ஆமாம் என்ன நீ கல்யாணத்துக்கு இன்னும் ரெடியாகாத மாதிரியே இருக்கிற, ஒரு புது பொண்ணுக்குள்ளே கலையே உன் முகத்தில் காணுமே அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும், இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை கவனித்ததுமே அவங்க அம்மா கார்த்திகாவை தனியாக கூட்டிகிட்டு போய், ஏண்டி உங்கள் அப்பா முன்னாடி என் மானத்தை வாங்குற, நீ ஒழுங்காக இருந்தானே நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், முகத்தை ஏன் இப்படி 1.5 மணத்துக்கு தூக்கி வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க, நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக இரு, அதுதான் எங்களுக்கு வேணும். ஏண்டி நான் என்ன உனக்கு என்ன குடும்பக்காரனையாக மாப்பிள்ளையாக பார்த்து வச்சுருக்கேன், நல்ல பையன் நல்ல குடும்பங்கிறதால மட்டும்தானே நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம், உனக்கு இதில் என்னடி குறைய கண்ட, 4 பேர் வந்து போகிற இடம், கல்யாண நாள் நெருங்குது, சொந்த பந்தம்லாம் வருவாங்க, நீ இப்படி மூலி மாதிரி இப்படி அலங்காரமே இல்லாமல் இப்படி உட்காந்துருந்தா என்னடி அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம கார்த்திகாவை திட்டுறாங்க. கார்த்திகா ஒரு அளவுக்கு மேலே இவங்க பண்ணுற டார்ச்சரில், சரிம்மா நான் சரியாக இருக்கிறேம்மா, நான் ஒழுங்காக மேக்கப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மனசாக எந்த இடத்துல நம்ம நிற்கணுங்கிற ஒரு முடிவை எடுக்க தெரியல. அவங்க இது வேண்டாம் அப்படின்னா வேண்டான்னு சொல்கிற தைரியம் வேணும், அவங்களுக்கு அந்த தைரியம் சுத்தமாக இல்லை. கார்த்திகாவோட அப்பா, நீ இப்போந்தான் என்னோட பொண்ணு மாதிரி இருக்கிற, இவ்வளோ நேரமும் வேற யாரோ மாதிரி ஏதோ இழந்தது மாதிரி இருந்த, தயவு செஞ்சு வீடான வீட்டில் அப்படி இருக்காத, நல்லதாகவே நடக்கட்டும், இந்த கல்யாணமே நாங்கள் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை தான் சமாதானப்படுத்துகிறாங்களே ஒழிய அவங்களோட எண்ணத்தில் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க.